தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார், புதிய கட்சியை ஆரம்பித்தார். அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார், புதிய கட்சியை ஆரம்பித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்த சம்பவம் 1996ஆம் ஆண்டு நடைபெற்றது. செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். அவரது அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் ஆர்.எம். வீரப்பன். ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் பொழுதே செல்வி ஜெயலலிதாவுக்கும் ஆர்.எம். வீரப்பனுக்கும் இடையே 7ஆம் பொருத்தம். 2 கோஷ்டிகள் இருந்தன. 2 பேரும் தனித்தனியாக செயல்பட்டனர். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி பிளவுபட்டு செல்வி ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் கட்சி ஒருங்கிணைந்தது. ஆர்.எம். வீரப்பன் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். இவர் சொந்தமாக படம் தயாரித்தார். பாட்ஷா என்ற திரைப்படம் தயாரித்தார். அந்த படத்தில் ரஜினிகாந்த் நடித்திருந்தார். அந்த படத்தில் செல்வி ஜெயலலிதாவை தாக்கி மறைமுகமாக வசனங்கள் இடம்பெற்றன. இது தமிழக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தின. ஆத்திரமடைந்த செல்வி ஜெயலலிதா ஆர்.எம். வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார். அமைச்சர் பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்கினார். உடனடியாக ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆர் கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக கருணாநிதியோடு இணைந்து அரசியல் செய்தார். அவர் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை மீண்டும் கட்சியில் சேரவில்லை, சேர்த்து கொள்ளப்படவும் இல்லை. திமுகவோடு கூட்டணியாக இருந்து செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக செயல்பட்டார். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக காலமானார். ஆர்.எம். வீரப்பன் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத அரசியல்வாதி. 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மறைந்தபோது 90க்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தனர். ஆனால் அவர் முதலமைச்சராக முடியவில்லை. அதிமுகவையும் தன் வசம் கொண்டு வரப்பட முடியவில்லை. இறுதியாக தனி கட்சி ஆரம்பித்து காலமாகிவிட்டார்.